அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்தில் மே மாதம் நம்மளோட ராசிக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். வீடியோட எண்டில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், பதிவை முழுமையாக பாருங்கள். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 11வது ராசியாக வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி அப்படின்னாலே சனி பகவான் நம்மளுடைய அதிபதியாக வந்துடுவார். கும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாகவே சரியாக போல 7.5 சனி ஒரு காரணம். இப்போது ஜென்மஸ்தானத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, வருட கிரகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி டிமெரிட்டில் தான் இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா குரு ஒருத்தர் மட்டும் இந்த மாதத்தில் நமக்கு பாசிட்டிவாக இருக்காரு. குரு பஞ்சமஸ்தானத்தில் சாதகமாக இருக்காரு. குரு பலம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் மாத கிரகங்கள்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் இருக்கு. நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய காம்பினேஷன், புதன் ஆதித்ய யோகம்னு சொல்றோம். இதுல சூரியன் உச்சமா இருப்பாரு, அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கறது நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, அதுவும் நல்ல விஷயம். சுக்கிரன் நமக்கு 4, 9க்கு அதிபதியாக வந்துருவாரு. ஒரு யோக கிரகம்னு எடுத்துக்கலாம். எனவே சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது நல்லது. சனி பார்வையில் இருந்தாலும் பெருசா குற்றம் இல்லை, ஏன்னா சனி நம்மளுடைய ராசிநாதன் தான். அடுத்து குரு நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதுவும் நல்ல விஷயம் தான். இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கிரக நகர்வுகள் எல்லாமே பெருசா டிமெரிட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு. நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி, இது என்ன பண்ணும் அப்படின்னா சிந்தனையை கொஞ்சம் வேகமாக்கும். ஏன்னா ராசிநாதனோட செவ்வாய் அணைஞ்சிருக்காரு. எனவே சிந்தனை வேகம் எடுக்க ஆரம்பிக்கும், நம்முடைய செயல்பாடுகள் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல அவசர குணத்தை குறைச்சிக்கிறது நல்லது, கோப குணத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதிக கோபம் வரும், அதிக அவசர குணம் வந்துடும், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நிதானப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாதத்துல வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வாக்குஸ்தானத்துல செவ்வாய் சனி, காரசாரமான வார்த்தைகள்லாம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளை நிதானப்படுத்தி பேசுறது நல்லது. என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுறது ரொம்ப நல்லது. அடுத்தது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால தொழில் சிந்தனை அதிகமாக வந்துடும். நிறைய பேருக்கு தொழில் மூலமாக வருமானம் வர ஆரம்பிச்சிடும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் அதிபதி நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனோடு இணைஞ்சிருக்காரு. எனவே தொழில் சிந்தனை வந்துடுது. உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம். வருமானத்தில் பெருசாக தடை இல்லாமல் ஒரு நல்ல வரவு நமக்கு கிடைக்குது. தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். 11ஆம் அதிபதி நமக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானத்தில் பெருசாக தடை இருக்காது, பண வரவு கணிசமாக இருக்கும். ஆசைகள், எண்ணங்கள், தேவைகள் எல்லாமே பரிபூர்ணமாக பூர்த்தியாக ஆரம்பிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில், உத்தியோகம், முக்கியமாக குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதிலெல்லாம் அவசர முடிவுகள், அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 1 and 7ல ராகு கேது, நிறைய பேருக்கு திருமண முயற்சியில் நிறைய தடை இருக்கு. பெருசா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கல, வாய்ப்புகள் தள்ளி தள்ளி போற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது. இந்த மாதம் ஏதாச்சும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னா இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து புதனோட இணைஞ்சிருக்காரு. திருமண முயற்சி கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இந்த மாதத்திலையும் பெருசா சூப்பர் பாசிட்டிவா நம்மளால சொல்ல முடியல. இருப்பினும் முயற்சிகளை செய்யலாம். தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான கருத்து போராட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட அதிக கருத்து போராட்டத்தை எதிர்கொள்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல உருவாக வாய்ப்பு இருக்கு. எனவே வார்த்தைகள்ல கவனம் தேவை. வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய தேக நலன்ல சற்று அக்கறை எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதே ஒரு மாதிரி சலிப்பு உணர்வை கொடுத்துரும். மன வாழ்க்கையில ஒரு மாதிரி சலிப்பான உணர்வு, வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது ஒரு மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம், அல்லது வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியூரை நோக்கி ஒரு சிலர் பயணிச்சிருப்பாங்க. அதனால ஒரு சில பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல மன வாழ்க்கையில ஒரு மாதிரி திருப்தி இல்லாத ஒரு சலிப்பு மனநிலை அப்படிங்கிறது நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல நிறைய பேருக்கு திருமணத்திலே பெருசா இன்ட்ரெஸ்ட் வராது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த எண்ணங்களோ திருமணம் சார்ந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டோ பெருசா வராது. ஒரு மாதிரி டல்லா போகும். லைஃப்ல முதல்ல நம்ம ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இந்த மாதத்துல ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். திருமண சிந்தனை எல்லாம் குறைவாதான் வரும்.
அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். புதிய நண்பர்களால ஆதாயம் உண்டு. நண்பர்களால ஏற்பட்ட அந்த இறுக்கமான மனநிலையெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்கிறோம். மன வாழ்க்கை திருமண முயற்சி டல்லா தான் இருக்கு, கொஞ்சம் கவனம் தேவை. ஆனா நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல உதவிகள் சிறப்பான முறையில் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. நல்ல விஷயம். வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த வகையில் சுப மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணால் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ செகண்ட் ஹேண்ட்ஸில் ஏதாச்சும் வாங்கிடலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன யோகம் நிறைய பேருக்கு கிடைக்குது. நிறைய பேர் புதுசாக மொபைல் ஃபோன் வாங்குறது, புதுசாக ஏதாச்சும் எலக்ட்ரானிக்கல் கேஜெட் வாங்குறது, மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயத்தில் ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த மாதத்தில் வாங்கி வைப்பீங்க. மேலும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில் இருக்கிற குழப்பங்கள் மாணவ மாணவிக்கு தீர ஆரம்பிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை குழப்பம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும், கவலை வேண்டாம். படிப்பில் பெருசாக தடை அமைப்புகள் இல்லை. உயர்கல்வி படிக்க போகிற மாணவ மாணவிகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கு. கல்வி ரீதியாக எந்த தொய்வு நிலையும் இந்த மாதத்தில் தென்படலை, பாசிட்டிவாக தான் இருக்கு. அடுத்தது இந்த மே மாதத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். தாயாருடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தாய் வழி உறவுகள்ல இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். மேலும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தாய் தந்தை இருவருடைய ஆதரவும் இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். நிறைய பேர் இந்த மாதத்துல கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. எனவே கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் சின்ன லெவல்லையாச்சும் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. சுக்கிரன் ஆட்சியாகக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால ஆடை ஆபரணங்கள், உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள், உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கான பொருட்கள், உங்களை கொஞ்சம் லக்ஸுரியஸா காட்டக்கூடிய அமைப்புல ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. குறைந்தபட்சம் உடுத்த ஆடை ஆபரணங்களாச்சும் வாங்குவீங்க. ஸோ அதுக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுலாம் எதுவும் பெருசா தொய்வு நிலையா தெரியல. புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிசல்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைக்கும். அதில் தாராளமா முயற்சி செய்யலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அது 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாயிடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல், வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாயிடும். கவலை வேண்டாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயரும். ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல சரியாயிடும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதத்துல நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ அதுவுமே பாசிட்டிவா தான் இருக்கு. மேலும் காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த மன அழுத்தம் இந்த மாதத்துல குறையும். அதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல தேக ஆரோக்கியம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால கண் பல் உபாதை வராம பார்த்துக்கோங்க. கண் சம்பந்தமான விஷயம், பல் சம்பந்தமான விஷயத்துல பாதிப்பு அதிகபட்சம் நீங்க வாய்ப்பு இருக்கு. முகத்துல ஒரு மாதிரி அன்வான்டா ஏதாச்சும் ஸ்கின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் சனி கூட்டணி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தலை முகம் சம்பந்தமான விஷயத்துல எதுவும் அடிபடாம பார்த்துக்கோங்க. காயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரத்தம் சம்பந்தமான விஷயம், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல சற்று கவனமா இருக்கணும். அடுத்த சூரியன் புதன் இணைவு 3ஆம் இடத்துல இருக்கு. இதுல புதன் அஷ்டமாதிபதி, அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். மேலும் உங்களோட ஷோல்டர் பகுதி, கை பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராம பார்த்துக்கோங்க. தலைப்பகுதியில் எதுவும் பாதிப்பு வராம பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் முடி உதிர்வு பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த மாதத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பாதிப்புகளோ பிணிகளோ வராம கொஞ்சம் உங்களை பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ஜாப்ல ரொம்ப சின்சியரா இருப்பீங்க. வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பீங்க. அந்த நகர்றதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. ரொம்ப சின்சியரா பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற நோக்கத்துல உங்களோட பயணம் இந்த மாதத்துல ஒரு மாதிரி நல்லா பிரிஸ்கா இருக்கும். எதுவும் பெருசா குறைய சொல்ற அளவுக்கு இல்லை. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லா உங்களோட வேலையை நீங்க தொடர்ச்சியா செய்யறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்காரு. 6ஆம் அதிபதி பெருசா பாதிக்கப்படலை. 6ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே இந்த மாதத்துல வேலை, தொழில் இதுல இருந்த தொய்வு நிலைகள் குறைய ஆரம்பிக்கும். ஓவரா திங்க் பண்றதை குறைச்சாலே போதும். கும்பராசிக்காரர்கள் ஜென்ம ராகுல
ஒரு மாதிரி ஓவரா திங்க் பண்ணி ரொம்ப அவதிப்படுறாங்க. அதிக யோசனைகளை குறைச்சாலே உங்களுக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தருணங்கள் சற்று அதிகமா இருக்கும். மன நிம்மதி நல்ல முறையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ இழந்த மன நிம்மதி இந்த மாதத்துல கிடைச்சிடும். ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதெல்லாமே இந்த மாதத்துல நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். மேலும் சிந்தனையை குறைச்சி சிந்தனையை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தினமும் தியான பயிற்சிகள், பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சிகள்லாம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். நீ இழந்த மன அமைதி, மன நிம்மதி உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். எனவே சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஸ்தலத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். நல்ல ஒரு மனநிலையும் மனமாற்றத்தையும் நல்ல முறையில் கொடுக்கும். ஸோ இந்த எளிய பரிகாரங்களை முயற்சி பண்ணுங்க. இந்த மே மாதம் இன்னும் சிறப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நல்ல முறையில் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.